Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 11.1ல் இருக்கிற செகண்ட் ப்ராப்ளமில் இருக்கிற 4 கொஷின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 1/sin² x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 1 எப்பவுமே நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி p/q ஃபார்மேட்டில் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்டகிரேஷன் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளான ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம 1/sin x கொசிகண்ட் எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ அப்போ 1/sin² x கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாம். கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. integral over cosecant square x dx is equal to minus cot x plus c அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இதோட வேல்யூவில் மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றது தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், tan x டிவைடட் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஷின் tan x டிவைடட் பை காட் எக்ஸ். ஸோ இதுக்கும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, tan x டிவைடட் பை காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு tan x நம்ம எப்படி எழுதலாம், sin x பை காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாமா? ஓகே ஃபைன், அது கூட வேண்டாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா tan x இன்ட்டு 1/cos x அப்படின்னு இருக்கிறத, ஓகேவா, 1/cos x நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சீக்கண்ட் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ இப்போ 1/cos x நம்ம சீக்கண்ட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். integral over dx. ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்துட்டு நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. tan x சீக்கண்ட் எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சீக்கண்ட் எக்ஸ் எப்படி வருதுன்னா, ஒரு போருக்கு வந்து tan x சீக்கண்ட் எக்ஸோ போகுது, எஸ்டின்னு போட்டிருக்கேன். ஆனால் போர்லேருந்து திரும்பி வரும்போது வெறும் சீக்கண்ட் எக்ஸ் மட்டும்தான் வருது. ஓகேவா? ஸோ அதனால் integral over tan x இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ்ன்னு பண்ணும்போது சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொஷின், காஸ் எக்ஸ் டிவைடட் பை sin² x. sin² x. ஸோ இது எப்படி எழுதலாம், இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் இன்ட்டு 1/sin xன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸோட ஃபார்முலா என்னது, காட் எக்ஸ். 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. 1/sin xக்கு பதிலாக கொசிகண்ட் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணுறது ஈக்குவல் தான். இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கும் ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பார்க்கணும், இது எப்படி நம்ம வந்துட்டு சிம்பிளிஃபைடாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி ப்ராப்ளமில் நான் இந்த மாதிரி எழுத ட்ரை பண்ணேன், பட் வராது ஆன்சர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் tan x வச்சுட்டு இதை மட்டும் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணேன். ஸோ integral over cosecant x into cot x வந்துட்டு மைனஸ் cosecant x ப்ளஸ் சி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, cosecant x வந்து நிறைய லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதனால பெரிய சி ஞாபகம் வச்சுக்கோங்க. cot x வந்து சின்ன சி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே போருக்கு போகிறாங்க. போர்லேருந்து வரும்போது கொசிகண்ட் எக்ஸ் வந்து தலைகீழாக வருது. தலைகீழானா மைனஸ். ஓகே, ஸோ ஃபன்னியாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டோம், நம்ம மறக்கவே மறக்காதுல்ல. ஸோ அதனால் இது வந்துட்டு மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வரும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு 1/cos² x அப்படின்னு இருக்குது ஃபைனல் சம். 1/cos² x அப்படின்னு இருந்துச்சுன்னா 1/cos² x எப்படி எழுதலாம், சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா tan x அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஈக்குவல் டு tan x ப்ளஸ் சி. வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஃபன்னியாக படிக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.